கேசரி செய்ய போகிறோம். ஒரு அளவுக்கு ரவை எடுத்துக்கோ. ரவையை நல்லா வறுக்கணும். அப்போ தான் கேசரி எப்படி சூப்பராக வரும், டேஸ்டியாக வர இருக்கும். சரியானம் எங்கள் வீட்டில் ஸ்வீட் யானமும் இதுதான். ஒரு அளவுக்கு ரவைக்கு 1.5 அளவுக்கு ரவை சர்க்கரை போடுவோம். அப்போ தான் கேசரி மாதிரியே வரும். இதை பாருங்கள். ஓகேவா? இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு கேசரி கலர் போடணும். அப்போ தான் இந்த பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இல்லாட்டி அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த கலர் போடலன்னு. இது கரண்டி நெய் போடுவோம். இப்போ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதும் ரவையே போடணும். இதுதான் எங்கள் வீட்டில் செய்கிற கேசரி. இப்போ சில பேருக்கு இப்படி ஜூஸியாக பிடிக்கும் கேசரி, சில பேர் கேக் மாதிரி பிடிக்கும் கேசரி. யாருக்கு எப்படி பிடிக்குதோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு இதில் முந்திரி திராட்சை எல்லாம் போடுவாங்க. ஆனால் கேசரிக்கு ப்ளெயினாக வாயில் போனால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். முந்திரி திராட்சைலாம் தனித்தனியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் கேசரி எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் எப்படி தான் சாப்பிடுவோம், உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவோன்னு சாப்பிடுவீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.